ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சேம் ஆஸ் யூஷுவல் தான் நம்மளோட டயட் மெனு என்ன ஃபுல் டேக்கு. அது மட்டும் இல்லாமல் டோக்கியோட நாட்டி க்யூட்டி அண்ட் சம் குட்னஸ் எல்லாமே வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வந்துட்டு என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணியிருந்தோம்னா, சக்கரவள்ளி கிழங்கு ஆஸ் யூஷுவல், ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரோட்டீனுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் கொஞ்சம் நல்லது. அண்டு மில்லட் ரைஸ், அது கூட பருப்பு பொடி, முட்டை, அதுக்கப்புறம் எல்லா பருப்புமே கலந்தது. லைக் பச்சை சுண்டல், கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, அந்த மாதிரி இன்னும் சில பருப்பு எல்லாமே சேர்த்து சாலடுக்காக வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இது எல்லாமே மார்னிங் லஞ்சுக்காக ரெடி பண்ணிட்டோம். பட் அம்மம்மாவுக்கும் டோக்கிக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுவும் வந்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு டோக்கிக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கோல்ட் ஆச்சு. ஸோ அதனால் உடனே பீட்ரூட் இட்லி பண்ணிடலாம். ஏன்னா பீட்ரூட் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்க்கெலாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி 2 times ஆச்சு பீட்ரூட் கொடுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் எதுலேயோ ஒன்று சேர்த்து வந்துட்டு பீட்ரூட் கொடுத்துருங்க. அது வந்துட்டு ஓவரால் பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லைக் எப்படின்னா வந்துட்டு ஹீமோக்ளோபின்க்கு நல்லது, லைக் லிவருக்கு நல்லது, அண்ட் ஸ்கின்னுக்கு நல்லது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், கால்சியம்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ஸ் வந்துட்டு பீட்ரூட்டில் இருக்குது. அண்ட் அது வந்துட்டு மார்னிங் வெறும் பீட்ரூட் இட்லியும் சாம்பார் கூட வைக்கல, பீட்ரூட் இட்லி அண்ட் அதுக்கு வந்துட்டு பருப்பு பொடி எங்களுக்கு எடுத்துக்கிட்டோம். டோக்கியோவை நான் ப்ளைனாகவே பீட்ரூட் இட்லி வந்துட்டு சாப்பிட வச்சேன். அவளுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக நான் பீட்ரூட் இட்லி பண்ணிவிடுவேன். இல்லைனா நார்மலாக அவளுக்கு வந்துட்டு நான் ரைஸில் பீட்ரூட் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் எப்போவுமே ப்ரொசீஜராக டோக்கியோட ஹெல்த் இஷ்யூஸில் சம்டைம்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் 2 பேருக்குமே வந்துட்டு சாம்பார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் முழுசாகவே மஞ்சள் பூசணிக்காய் வாங்கிட்டேன். எனக்கு முழு பூசணிக்காவும் வந்துட்டு 100 rupeesக்கு கிடச்சிச்சு. அது எனக்கு ஒர்த்து தான். 130 rupees அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனோட வெயிட்டுக்கு. பட் நான் கேட்ட உடனே கொஞ்சம் கம்மி பண்ணி 100 rupeesக்கு கொடுத்துட்டாங்க. மடிப்பாக்கம் ரோடில் இருக்கிற அந்த காய்கறி மார்க்கெட் சைட் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் டோக்கியோட ஃபேவரட் பருப்பு. அண்ட் எதுக்காக நான் இந்த பருப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாசி பருப்பில் பீட்டா கரோட்டின் வந்துட்டு நிறைய இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு கேஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸோ நிறைய பருப்பு சாப்பிட்டோன்னா அந்த பிரச்சனை இதுக்கு இருக்காது. நார்மலாக நம்மளோட துவரம் பருப்புக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிற பிரச்சனை இருக்குது. பட் இதில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காதுன்றதுனாலையும், ப்ளஸ் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது, மெமரி பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுனால நான் இந்த பருப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் டோக்கியோட மெனு என்னன்றது நான் டெய்லி போடுறதுனால உங்களுக்கே தெரிஞ்சிட்ருக்கோம். லைக் ஜீரா அண்ட் பெப்பர், அப்புறம் என்ன மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சமாக புளி அண்ட் ஏதாச்சும் ஒரு காய்கறி அந்த பருப்போடு ஆட் பண்ணி நான் குக் பண்ணி கொடுக்கறது தான் டோக்கியோவோட சாம்பார் மெனு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் அதில் இப்போ ஆட் பண்ணுறேன். இஞ்சி அண்ட் பூண்டு இதை மிஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஆட் பண்ணி தான் நான் டோக்கியோக்கு வந்துட்டு கறி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு அம்மம்மாவும் வந்து கொஞ்சம் டயட்டாக தான் போவாங்க. நார்மலாகவே அவங்க வந்துட்டு 80 ஏஜ், கொஞ்சம் வந்துட்டு ஹெல்த் கான்ஷியஸோடு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போது இந்த சாம்பார் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இன்க்ரீடியன்ஸு, இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு டோக்கியோக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவளுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக நான் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் கேஸில் வச்சு கொஞ்சமாக மிளகு பொடி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கறி பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய கிச்சனில். இது மார்னிங்கே எங்களோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஆஃப்டர்நூனுக்கு டோக்கிக்கும் அம்மம்மாக்கும் சேர்த்து ரைஸு அண்டு கறி இது ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். முட்டை வேவிச்சது அம்மம்மாவுக்கு மசாலா போட்டு மத்தியானமாக லஞ்சாகவும் கொடுத்துட்டேன். இது வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் வந்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸி வழி. ரீசெண்டாக தான் நானே இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆனேன். அண்ட் What are you doing, Toki? Are you cooking? Cook out it, huh? ఒక భాషకి ఇస్తారట. தங்கு ஓகே தடாடா தங்கு பட்டு தங்கு அம்மா ஓகே.
கொஞ்ச நாளாகவே எனக்கு vlog எடுக்கிறதுக்கும் வீடியோ ஒர்க் பார்க்குறதுக்கும் டோக்கியோ கூட விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. பட் அதுக்கான சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ குக்கிங் வீடியோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டோக்கியோவை தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. ஸோ அவள் கூட விளையாடிட்டு இப்போலாம் அப்படியே vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு டோக்கியோ வந்துட்டு மிஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் இருந்து எடிட்டிங் ஒர்க் மட்டும் தனியாக பார்த்துட்டு இருந்தேன்னா. பட் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிப்ஸ் வந்துட்டு எனக்கு அனிதா தான் ஷேர் பண்ணால் நம்ம vlog எடுக்கும்போதே நம்ம என்ன தான் எடுக்கிறோம் அப்படின்றத கண்டென்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டே நீ வந்துட்டு மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா நீ வீடியோ எடு, உனக்கு எடிட்டிங் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு திஸ் ட்ரிக் ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஒர்க் ஆச்சு. ரித்துவேட்டன் வந்துட்டுண்டா அறிவன் இன்னைக்கு. ஓ பகு அதென்ன விடாது கை பிடிச்சோ. ടേസ്റ്റി സിഹ എന്താ എങ്ങനെയുണ്ട്? ഡെലീഷ്യസ്. അമ്മമ്മ വിളിക്കണ്ടേ നോക്ക് ടോക്കി ടോക്കി. എന്താ ടോക്കി ഉറങ്ങണ്ടോ? എന്താ ഉറങ്ങിയ എന്താ ഡിസ്റ്റർബ് പണ്ണക്കൂടാതോ? അവിടെ അമ്മമ്മ ഉണ്ട് നോക്ക്. சரி അവിടെ അമ്മമ്മ കേക്കുണ്ട് എന്താ ടോക്കി ഇവിടെ കടന്നോന്ന്. ടോക്കി കാണുന്നു പറയുന്നുണ്ട്. ടോക്കി എവിടെയെന്ന് കേക്കുന്നുണ്ട്. അവിടെ അമ്മമ്മ കേക്കുന്നുണ്ട്. ടോക്കി എങ്ങനെ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். அம்மம்மா போய் naughty cutie. Toki, are you sleeping? Sleeping. Good night. Good night. டோக்கிக்கு வந்துட்டு லைட்டாக கோல்டு வந்துடுச்சு. உடனே அஃப் பஃப் கொடுத்துருவோம். ஏன்னா கொடுக்காம நம்ம மிஸ் பண்ணிவிட்டு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ வந்துடும். அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி டோக்கிக்கு நம்பர்ஸ் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சதுக்கு ரீசனே இந்த அஃப் பஃப் தான். நாங்கள் 1 to 30 or 1 to 15 வந்துட்டு கவுண்ட் பண்ணுவோம். அப்படியே அவளும் கற்றுக்கிட்டா. ചേച്ചിക്ക് എന്തായി ടോക്കി? കോൾഡായോ?
திவே நம்ம வந்துட்டு டோக்கியோ கொஞ்சிரோமோ அதே மாதிரி தான் அவளும் வந்துட்டு அந்த பொம்மையை கொஞ்சிட்டு இருக்கா. அதனால எப்பவுமே வந்துட்டு கிட்ஸோட நம்ம பேசும்போது லவ் லாங்குவேஜோடவே பேசுவோம். அது வந்துட்டு மேக்ஸிமம் அவங்கள வந்துட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணும். இஃப் சப்போஸ் நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட கோவமாக பேசுகிறோம், ஹார்ஷாக நடந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களுக்கு அந்த கோவம் வந்துட்டு இன்னும் அதிகமாகிடும். நம்ம காமிக்கிற கோவம் அவங்களுக்குள்ளேயும் இன்னும் அதிகமாகிடும். அப்போ நம்ம எது வேண்டான்றமோ அதை அப்படியே வந்துட்டு பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு அன்போடு கொஞ்சம் புரிய வைக்கிற லாங்குவேஜில் பேசிக்கலாம். அதுக்காக லவ் காமிச்சிட்டே இருங்கன்னு நான் சொல்லலை. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கண்டிக்கணும். லவ் காமிக்கிற வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நம்ம காமிக்கணும். பட் கண்டிக்கிறது கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கணும். அது ரொம்ப ஹார்ஷாக நம்ம கொண்டு போனோம்னா அது அப்படியே நெகட்டிவாக தான் மாறிடும். கொல்லிமலை ஹில்ஸில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். கோவிலில் அனிதா அந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி போட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு போட்டிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இம்பேக்ட் ஆனது அவங்க தான் ரொம்ப. அதனால நான் கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அவங்க கிளியராக ஷேர் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இனிமேல் யாராச்சும் கொல்லிமலை ஹில்ஸ்க்கு போயிட்டு அந்த டெம்பிளுக்கு போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் தான். அவங்கக்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்துட்டு கொஞ்சம் மெயினில் கிளியராக போடுற மாதிரி பார்க்க சொல்லுங்கள். லைக் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்றதை கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் தான் ஒட்டணுமே தவிர கோவிலுக்கு பின்னாடி ஒட்டக்கூடாது. சாமி கும்பிட்டுட்டு கோவில் சுற்றும் போது மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதை அவங்க ஒட்டியிருக்காங்கன்றாங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் பின்னாடி பக்கம் வரைக்குமே வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அங்கேயுமே எங்கேயுமே இல்லை. அவங்க என்ன வந்துட்டு யோசித்தாங்க, என்ன பண்ணாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி கமெண்ட்ஸில் அவங்களோட ஆதங்கத்தை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு கம்மியாக பண்ணால் மட்டும் திட்டுறீங்க, ஆனால் பசங்க நீங்கள் ட்ரெஸ் போடாமல் இருக்கீங்க, இதை கூட சொல்லணுமா, ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இதை வந்து நான் ஷேர் பண்ணி ஆகணும். இங்கே பொண்ணுங்க பசங்க அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட்லாம் கிடையாது. ட்ரெஸ்ஸுன்றது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறாங்க. மென்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஷர்ட் போட மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு அது ஒரு கல்ச்சராகவே இருக்கும். இப்போ ஐயர்லாம் கூட ஷர்ட் போட மாட்டாங்க. பட் நம்ம அவங்கள குறை சொல்கிறோமா கிடையாது. அதே மாதிரி தான் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ஸோ அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க ட்ரெஸ்ஸு வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சாரி சிஸ்டர், உங்களை ஒருத்தவங்க இந்த மாதிரி குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்கள். அதை பெருசாக வந்துட்டு மைண்டில் எடுத்துக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்போவுமே ட்ரெஸ் பண்ணுங்கள். எப்போவுமே எல்லாருக்குமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லவ் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு எல்லாரையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ வைக்கும். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. காசாக பணமாக சும்மா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.